திமுகவுக்கு வேட்டு வைக்கும் விஜய், தடுக்க முடியாம திணறும் திமுக. ஊடக உருட்டினால உச்சி குளிர்ந்த தாவேகா தொண்டர்கள். அது மட்டும் இல்லைங்க, நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருக்காரு. 33 கண்டிஷனுடன் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்குது திமுக அரசாங்கம். அந்த கண்டிஷன்கள் என்னென்ன அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். இரண்டாவது ஊடக உருட்டை பற்றி பார்த்து விடலாம். மூன்றாவதாக திமுகவுக்கு நடிகர் விஜய் வைத்திருக்கின்ற வேட்டை பற்றி பார்த்துடலாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அப்படியே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா அரசியல் கச்சேரிய? வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வமல. நம்ம நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவம் இருந்து தவித்தார். ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சிருக்குது. ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைவதா, இல்லை காவல்துறையினர் போட்டிருக்காங்களே கண்டிஷன், அது எப்படா நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் குமுறுதா அப்படின்றது விஜய்க்கு தெரியாமல் இருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட மட்டுமே நீங்கள் அனுமதி வாங்கினா போதாதுப்பா. ஏன்னா பொதுப்பணித்துறை இடத்துலையும் நீங்கள் அனுமதி வாங்கி ஆகணும், சுகாதாரத்துறை இடத்திலும் நீங்கள் அனுமதி வாங்கி ஆகணும், மின்சாரத்துறை இடத்திலும் நீங்கள் அனுமதி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய மின் சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவது, அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு காவல்துறையினராக இருந்தாலும் சரி, அவங்க பயன்படுத்துகின்ற இடம் என்பது சாலை, பொதுப்பணித்துறை. அதனால் அவங்ககிட்டையும் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்துவதற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த 15 நாளுக்குள்ளே விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஏற்பாடை பண்ண போகிறாரு என்று நமக்கு தெரியல. ஏன்னா நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலே மாநாடு நடத்துவதன் காரணமாக அவங்க மாநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு தனி வழியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் போகிறதுக்கு தனியாக பேரிகார்டு போட்டுக்குங்க, தொண்டர்கள் போகிறதுக்கான தனி பேரிகார்டு, மாநாட்டில் பெண்கள் தனியாக உட்காரணும், ஆண்கள் தனியாக உட்காரணும், குழந்தைகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. குழந்தைகளை பாதுகாத்து கொள்வது உங்கள் பொறுப்பு. ரெண்டாவது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. மாநாடு நடக்கின்ற இடத்துல 3 பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறை கம்ப்ளீட்டாக மூடணும். அதோடு போச்சுன்னா மின் ஒயர்கள் மேலே போகுது. அந்த மின் ஒயர்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வரையில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் மின் கம்பிகள் போகின்ற இடத்துல சேரை போடாதீங்க. அதோட தொண்டர்கள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. உள்ளே எந்த கலாட்டமும் நடக்கக்கூடாது. நாங்கள் பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலையில் எந்த பிரச்சனையும் வராமல், போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழியை உண்டாக்கணும். சரி, மாநாட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தாவேகா சார்பாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா 100 லாரி வச்சுங்களேன், 100 டெம்போ வச்சுங்களேன், 100 கார் வச்சுங்களேன், அப்புறம் ஒரு 1000 மோட்டார் சைக்கிள் வச்சுங்களேன், அதோட பஸ் ஒரு 100 வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 100 இப்படி தான் கணக்கே சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தையும் கூட்டி கழித்து பார்த்துட்டு, ஐயா மாநாட்டுக்கு 50,000 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும்பொழுது ஒரு 20,000 பேர் தான் வருவாங்க மாதிரி தெரியுதே. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி 50,000 பேர் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கின்ற போது, மாநாடை பொறுத்த வரைக்கும் 85 ஏக்கரான்னு சொல்லியிருக்கீங்க, வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு 45 ஏக்கரான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கூடுதலான வாகனம் வந்தால் போக்குவரத்துக்கு தடங்கள் இல்லாமல் நீங்கள் அழகாக அந்த வாகனங்களை ஒரு புறம் நிறுத்தணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதோட மாநாட்டில் எந்த விதமான விபத்தும் நடக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாநாட்டில் மொத்தமாக எத்தனை பேர் மேலே உக்காருவாங்க அதையும் என்கிட்ட சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நாங்கள் தனி பாதுகாப்பு தரணும். அதுவும் இல்லாமல் மாநாட்டுக்கு யாராவது விஐபிகள் வருவாங்களா, நீங்கள் விஐபி பாஸ் எதனா கொடுக்குறீங்களா, அதையும் என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நடிகர் விஜய்க்கு 33 கண்டிஷன். அதோட சாப்பாடு எங்கே போட போகிறீங்க, சாப்பாடை யார் பார்க்குறது, சாப்பாட்டை பார்க்குறதுக்காக ஆட்கள் எவ்வளோ பேர் நியமிச்சிருக்கீங்க, தண்ணிக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க என்று ஒட்டுமொத்த விவரத்தையும் கேட்டிருக்கிறாங்கப்பா இந்த மாநாட்டுக்காக. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமாக கேட்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாநாடும் நடந்து முடிந்து விட்ட பிறகு விபத்துகள் நடப்பதை நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். இதெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் முதல் முறையாக அரசியல் மாநாடு நடத்துவதனால எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு நமக்கு தெரியல. அதுவும் 15 நாள் தான் இருக்குது. இன்னும் அதுக்குள்ளாக என்ன மாதிரி ஏற்பாடு செய்ய போகிறார் என்பதை பற்றி தெரியல. கிட்டத்தில் திமுக அனுமதி அளித்திருப்பது விஜய் அவர்கள் வருத்தப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஊடகம் ஒரு உருட்டுச்சு பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்துருக்கலாம். என்ன உருட்டுன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையமானது
நம்முடைய நடிகர் விஜய் கட்சிக்கு அங்கீகாரம் தந்து விட்டது அப்படின்னு போட்டாங்க பல தொலைக்காட்சியும். உடனே தாவேகா கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் குஷி ஆகிட்டாங்க. இப்போது சீமானுடைய நாம் தமிழ் கட்சி இருக்குது, அது 2010லேருந்து 2024 வரைக்கும் அரசியல் கட்சியாக அரசியல் களத்திலிருந்து அரசியல் பண்ணிச்சு. மக்களுக்காக பல போராட்டங்களை கண்டுது, பல தேர்தலை சந்திச்சுது. அதன் பயனாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8% மேலான வாக்குகள் வாங்கினாங்க. 8% மேலே போனால் தான் தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் கொடுக்கும். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சியே பதிவு செய்திருக்கிறாரு. ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் கொடுத்து விட்டது அப்படின்ற செய்தியை போட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக தேர்தல் ஆணையமானது என்னத்தடா கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தருகின்ற ஆவணங்களை எடுத்துக்கிட்டு கட்சியை பதிவு செய்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நடிகர் விஜய். அதற்கு தேர்தல் ஆணையமானது என்ன மாதிரியான பேப்பர்லாம் கேட்டுச்சோ அந்த பேப்பர்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் கொடுத்து அதற்கு பிறகு இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குது. ஆனால் ஏதோ மக்கள் வாக்களித்து 8% வாக்குகளை பெற்று அதற்கு பிறகு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அப்படியே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதுலேயும் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட விவரத்தை ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டு இருக்கின்றார். அந்த அறிக்கையில் தன்னுடைய கட்சி கொள்கை என்ன என்பதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற விஷயத்தை முன்னெடுக்கின்றாராம். என்னடா தமிழ் தேசியமாக இருந்தால் பிற மொழிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் நினச்சிருப்பார் போல இருக்குது. என்னதான் தமிழ் தேசியம் போன்று அவர் பேசினாலும் அதில் திராவிடத்தையும் கொண்டு வந்து நுழைத்திருக்கின்றார். அதுலேயும் திமுகவை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறாரு. இப்படி திராவிடத்தின் பக்கம் சாய்ந்து இருப்பதனால இந்துக்கள் வாக்களிப்பாங்களா? நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் வாக்களிக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார். அன்றையிலிருந்து பல கோயிலுக்கு போகிறாரு வராரு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பிஜேபியிலிருந்து ஆர்எஸ்எஸ் காரங்க வரைக்கும் விஜய் இடத்துல எதிர்பார்த்தது ஒன்று தான். நடிகர் விஜயாவது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிப்பார், இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லைடா சாமி. ஏன்னா திமுக என்ன ஆயுதத்தை எடுக்கிறதோ அந்த ஆயுதத்தை நானும் எடுக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நான் அரசியலே பண்ணுறேன். ஆளுங்கட்சியை வீழ்த்தி தான் நான் ஆட்சிக்கே வரணும். அதனால் திமுகவுடைய கொள்கையில் அப்படியே நானும் பயணித்தாதான் எனக்கான ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, திமுக எப்படி இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காதோ அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களும் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. நம்ம நடிகர் விஜய் மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் என்றால் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வேற போயிருந்தாரா, இப்போ வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தார்னு வச்சுங்க. திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊடகமும் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சங்கிதான் அப்படின்னு முத்திரை குத்திட்டு இருப்பாங்க. சிறுபான்மையுடைய நம்பிக்கையை விஜய் அவர்கள் இழந்துட்டு இருப்பார். அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத காரணத்தினால திமுகவுடைய அரசியலை அப்படியே முன்னெடுத்து இருக்கின்றாருங்க. சரி, திமுகவுடைய அரசியலை முன்னெடுத்து இருந்தால் இவரும் இந்து விரோதி என்று சொல்லுவாங்களே, அந்த நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதனால இப்போது புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தினால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அங்கீகாரம் கிடச்சிருக்கு இல்லையா, அதை கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அதற்கு பிறகு நடிகர் விஜயுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுவும் ஒரு கோயிலுக்கு இல்லை 3 கோயிலுக்கு போயிருக்கிறாங்கப்பா. இதுவும் திமுகவை அப்பட்டமாக அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா திமுக தலைமையில் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்கப்பா. ஆனால் திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போவாங்க. அப்படி கோயிலுக்கு போகிறதுனால தமிழக மக்கள் மத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யார் நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எங்களுக்கு அது வேலையும் கிடையாது அப்படின்னு உருட்டுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போவாருங்க. ஆனால் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் எங்கேயுமே போக மாட்டார். அதனால் திமுகவுடைய ஐடியாலஜியை அப்படியே கடைபிடிக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம நடிகர் விஜய் அவர்களும் ஒன்றிய அரசு தான் சொல்லுவார், நம்முடைய திமுகவும் ஒன்றிய அரசு தான் சொல்லும். அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களும் நீட்டை எதிர்ப்பார், திமுகவும் நீட்டை எதிர்க்கும். அதே மாதிரி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால் இளைஞர்களை கூப்பிட்டு ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழ் கொடுப்பாங்க, பண முடிப்பு கொடுப்பாங்க திமுக காரங்க பேச்சு போட்டி வச்சு. நம்ம விஜய் அவர்கள் திமுக மாதிரியே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இந்த +2 10ல் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசளிப்பது, சான்றிதழ் அளிப்பது, அப்படியே திமுகவை அப்படியே இவரும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். திமுக இப்போ என்ன நினைக்கும், அடப்பாவீங்களா ஒட்டுமொத்தமாக நம்மளையே பின்பற்றுறாரப்பா, நமக்கு வருகின்ற ஆதரவு வாக்குகளை கூட இவர் அப்படியே அள்ளி சுருட்டுவார் போல இருக்குதே. நாம் என்ன நினச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணாவை போட்டிருக்காங்க. அண்ணா திமுகவுடைய வாக்குகளை சுருட்ட போகிறாரு. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அவர் சுருட்டுவார்.
ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள், அதிமுகவுக்கு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டையும் போகாமல் பார்த்துக்குவார். அதனால் அதிமுக வெற்றி பெறாமல் மீண்டும் திமுகவே வெற்றி பெறும் அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால தபாரியா திமுகவுடைய ஐடியாலஜின் படி தான் நான் வரேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஆள் இருக்கிறான். அவனுடைய மகன் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வரான். அதனால் திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளருடைய மகன்கள், இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள், அவங்களை தாண்டி யாரும் வளர முடியாது திமுக கட்சியில். அப்படி வாய்ப்பு இல்லாமல் திமுக கொள்கையை ஏற்றுக்கிட்டு வேறு எங்கேயும் போக முடியாமல் தவிக்கிறீங்க பாருங்கள். அவங்க அத்தனை பேரும் எங்கள் பின்னாடி வாங்க, நாங்களும் அதே ஐடியாலஜி தான், ஏன் தவிச்சு கிடக்குறீங்க, திமுகவில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு, வளர முடியலன்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளையும் இழுக்கிறார். ரெண்டாவது, இவர் சங்கின்னு முத்திரை குத்திட்டோம்னா சிறுபான்மையினர் வாக்குகள் காசு கொடுக்காம திமுகவுக்கு வரும் அப்படின்னு நினச்சாங்க திமுக. ஆனால் பாருங்கள், நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன், பொங்கலுக்கு மட்டும்தான் வாழ்த்து தெரிவிப்பேன் அப்படின்ற ரேஞ்சில் இறங்கி இருப்பதனால இப்போ நடிகர் விஜய் அவர்கள் சிறுபான்மையராகவே இருக்கின்ற காரணத்தினால இப்போ திமுகவுக்கு சிறுபான்மையர் வாக்கும் போகாது. அதனால் இப்போ திமுக என்ன பண்ணுறது, இந்த ஆளை எப்படி தடுக்கிறது, இவனுக்கு எந்த மாதிரியான சாயத்தை அடிக்கிறது, இவன் பிஜேபியினால் களமிறக்கப்பட்ட திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை ஒழிப்பதற்காக, சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதற்காக பாஜகவால் இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா? அதுக்கான ஆதாரம் ஒன்றும் கிடையாது. அதிமுக மாதிரியே இவர் இருக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா திமுக வேண்டாம் என்றால் அதிமுக ஆதரிக்கிறோம் போயா, அந்த சாயலில் விஜய் வராருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்களே மக்கள். அதனால் பிஜேபி மட்டும்தான் இந்த மண்ணில் எதிரியாகவே சித்தரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பிஜேபிக்கு எதிராகவே இவர் செயல்படுறாரு. எப்படி விஜய் அவர்களை இந்த அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்துவது அப்படின்னு திமுக மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவில் யார் வளர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கே வாய்ப்பளிக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. அதனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போகிறது ரொம்ப குறைவாக போச்சு. இப்போ விஜய் அவர்கள் புதிய ஆப்ஷனாக வந்திருப்பதனால இப்போ விஜய் பக்கம் இளைஞர்களும் வந்திருக்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு என்னவெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுக கொள்கை போலவே விஜய் வரதுனால கொள்கை பிடிப்பாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க விஜய் பக்கமும் போவாங்க, இளைஞர்கள் போவாங்க. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளும் விஜய்க்கு போகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் திமுகவுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இவர் விஜய் அவர்கள் வேட்டு வைக்கிறாரு. விஜய் அரசியல் களத்துக்கு வரதை திமுக விரும்பலை என்றாலும், ஆனால் அவருக்கு இருக்கின்ற ரசிகர் பட்டாலும் அவரை வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டாங்க, இனி நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கையை அறிவிச்சிட்டாரு ஓரளவுக்கு. ஆனால் அவர்கிட்ட இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னம். அந்த சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாத ஒன்றாக இருக்குது. ஒரு வேளை சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்கன்னா சிக்கல். அதுவும் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதனால ஒரே சின்னமாக கொடுப்பாங்களா, இல்லை சுயாட்சி கட்சி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுப்பாங்களான்னு தெரியல. மாநாட்டில் சின்னத்தை சூசகமாக அறிவித்தார்னா ஓரளவுக்கு மக்கள் அறிந்து கொள்ளலாம். அதே சின்னத்தை தேர்தல் நேரத்தில் கேட்டு பெற்றுலாம் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். ஆனால் சின்னங்களை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வாக்குகளை கொண்டு சேர்க்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னு கேட்டினா, தகவல் தொழில்நுட்பமானது சூப்பராக இருக்குதா, இந்த தருணத்தில் சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது எந்தவித சிக்கலும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மக்கள் விஜய் சின்னத்தை மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் விஜய்க்கு ஓட்டு போடலாண்டா அப்படின்னு மனதளவில் தயாராகணும். இன்றைக்கி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் 8% பேர் மட்டும்தான். அந்த 8% பேர் நம்ம நடிகர் விஜய்க்கு வாக்களித்தா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட 40 வயதை கடந்தவங்களும் வாக்களிக்க வேண்டும் விஜய்க்கு. அதுக்கு சின்னத்தை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கணும். என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஸோ திமுக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகுது. அதை எப்படி திமுக தடுக்க போகுது அப்படின்றதும் பார்க்கலாம். மாநாட்டை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு உருட்டினாங்க. அது பொய். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஊடகம் சொல்லணும். இப்படி தெளிவாக சொன்னாங்கன்னா தான் மக்களுக்கும் புரியும். தொண்டர்கள் வீணாக கொண்டாட மாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் ஊடகம் நம்மளை தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னடா நடிகர் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு அது வேற திமுக வருத்தம் அடைந்திருக்குது. ஸோ புது ஆள் என்ட்ரி ஆகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சிக்கு ஆப்பு தான். திமுக எப்படி தடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நன்றி.